சில வரங்கள் வெளியே தெரியும், இந்த வரங்கள் வெளியே தெரியாது. சில வரங்கள் வெளியே தெரியாது. வெளியே தெரியாத வரங்களிலே இதுவும் ஒன்று. ஒரு மனுஷனுக்குள்ள தீர்க்க தரிசன வரம் இருக்கு. இன்னைக்கு தீர்க்க தரிசன வரத்தை நடிக்கிறாங்க. வரங்களை நடிக்க முடியாது. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள வரங்கள் இருந்துச்சுன்னா நீங்க தொடலாம், விரலை வச்சு தொடுங்க. அந்த வரம் உங்களுக்குள்ள இருந்து கடந்து போய் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவிகளை வெளியே துரத்தட்டும், அந்த ஈவில் பவரை வெளியே எடுக்கட்டும். அதுதான் ப்ரொசீஜர் கரெக்ட். இன்னைக்கு என்ன பண்ண, கையை வச்சு தள்ளி கீழே தள்ளி விட்டுறான். நிறைய இடங்கள் இது நடக்குது. நீ என்ன விழுகல, நான் உடைய விழுகாட்டுறேன். எத்தனை பேருக்கு விளங்குது? இது என்னது? வரங்களை நடிக்க முடியும். வரங்களை என்ன செய்ய முடியும்? நடிக்க முடியும். அந்நிய பாஷைங்கிறது ஒரு வரம்னு எழுதப்பட்டிருக்குது. வரமாகி அந்நிய பாஷை இருக்குது. அதே அந்நிய பாஷையில அபிஷேகம் பெறும் பொழுது அந்நிய பாஷை வருகிற அந்த அந்நிய பாஷை இருக்கு. ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது. ஆனா இன்னொரு கூடுதலா ஒரு செய்தியை சொல்றேன். அசுத்தாவியே அந்நிய பாஷை பேசும். இது எப்போ அறிய முடியும்? நான் சொன்னேன், மூணாவது ஒரு வரம் சொன்னேன், மூணாவது அந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியின் வரங்களை ஏமாற்றி அசுத்த ஆவியின் மூலமாக வெளிப்படும் கிரியைகளை நாம் கண்டறிய முடியும்.